இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சேலம் சிவராஜ் தாத்தாவின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் அவர்கள் 1875ஆம் வருடம் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி நடத்த ஆரம்பித்தவர். அதனுடைய தொடர்ச்சி பார்த்திங்கனாக்க இன்றைக்கி எனது பேரன் சிவராஜ் சிவிகாலம் வரலும் 7 தலைமுறையாக இந்த சித்த வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் 7 தலைமுறையாகவும் 206 வருஷமாகவும் செஞ்சிட்ருக்கிற சித்த வைத்தியத்துக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை. இவங்ககிட்டலாம் போனால் எந்த வியாதியானாலும் குணப்படுத்தி கொடுப்பாங்க, எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் இவங்க நல்ல முறையில் குணப்படுத்தி நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் மேலே வச்சதுனால தான் 7 தலைமுறையாக அந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் வளர்ந்து வந்திருக்கு. அதற்காக மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே, என் சொந்தங்கள் அவ்வளோ பேருமே இந்த நிகழ்ச்சி நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்ன காரணத்துக்காக பார்க்கணும் அப்படின்னாக்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துக்கிட்டு என் மகள் போன்ற தெய்வங்களும் அவருடைய கணவன்மார்களும் இன்றைக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். நீங்கள் போகிறது நான் தப்புன்னு சொல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சித்த வைத்திய மருந்தில் இந்த சித்த வைத்திய மூலிகை மருத்துவத்தில் பார்த்தினாக்க குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய விந்து கட்டுப்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கும், அதில் விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கும், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதும், உன் கணவனுக்கு நடவுட பாவனை, ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு, உற்சாகம் எல்லாம் அதில் சரி பண்ணி கொடுத்து அவன் இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதியை பண்ணி கொடுக்கக்கூடியது சித்த வைத்திய மூலிகையில் மருந்து இருக்குங்கும்போது, சித்த வைத்திய மூலிகையில் மருந்துகள் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான மருந்தை 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மனம் போன போக்கில் ஆங்கில மருத்துவத்தை போய் நாடி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சித்த வைத்தியத்தில் இருக்குது, சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியாது, சித்த வைத்தியத்தில் செய்ய முடியாதுன்னு சேலம் சிவராஜ் தாத்தா சொல்லியிருந்தா நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் போய் செய்யலாம். அதை விட்டுட்டு சித்த வைத்தியத்தில் இருக்கும்போது ஏண்டா கண்ணு இந்த மாதிரிலாம் தப்பு செய்கிறீங்க? அம்மாடி தங்கம், என்னை பெத்த தங்கம் நீ தான், உன்னை தான் நான் கேட்குறேன். உன் கணவனுக்கும் அறிவுரை சொல்லு. இந்த நிகழ்ச்சியை ஒரு 5 நிமிஷம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு 2-3 விவரங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ அந்த உன்னுடைய கணவன் இருக்கான் இல்லையா, இப்போ ஒரு ஆண் மகன் இருக்கான். ஆண் மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கனாக்க, தாய் தகப்பனார் அந்த பையனோடு சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. 5 பொண்ணு பார்ப்பாங்க, 10 பொண்ணு பார்ப்பாங்க, இன்னும் 2 பொண்ணு சேர்ந்து பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டதில் அந்த மகன் போன்ற வாலிபருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிடுச்சின்னு வச்சுங்க. அந்த பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைஞ்சிடுச்சின்னா தேதி குறிப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சதுன்னா நாள் குறிப்பிடுவாங்க, திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது அந்த பையனும் அந்த பொண்ணும் மணவரையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
சொந்த பந்தத்துக்கு பூரா பத்திரிக்கை வச்சு சொந்த பந்தம் பூரா நிறையா வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த கல்யாணம் நடக்கும் மணவரையில் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கனாக்க அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயர் என்ன பண்ணுவார், அந்த சுலோகத்தை சொல்லுவார். சுலோகத்தை சொல்லிவிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து மணமகன் கையில் கொடுப்பார். அந்த மாதிரி மணமகன் கையில் கொடுக்கும்போது யோஜனை பண்ணி பார்க்கணும், கவனமாக கேட்கணும். இது உனக்கு விருப்பமான மனைவி 4 இடத்துல இல்லை, 10 இடத்துல இல்லை, 15 இடத்துல பொண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணு தான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொண்டுகிட்டு வந்தால் உன்னுடைய மனைவிக்கு நீ அவங்கெல்லாம் அந்த புரோகிதர் சொல்லும்போது நீ தாலி எடுத்து கட்டுற. அந்த மாதிரி நீ தாலி கட்டுற நேரத்தில் உங்கள் சொந்தத்தில் வந்தவங்க அத்தனை பேருமே என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாமே வாழ்த்துவாங்க, அச்சதையை போட்டு வாழ்த்துவாங்க. எப்படி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களாம் சொல்லிட்டு போகிற கல்யாணம் நல்ல முறையில் அமோகமாக நடந்து முடிஞ்சிருக்கும். உனக்கும் உன் மனைவிக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி திருமணம் முடிஞ்சதில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நாள் சென்றுன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு 10 நாள் சென்று நீயும் மனைவியும் வெளியே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. கடத்தெருவு பக்கமாக போகிறீங்க. கடத்தெருவு பக்கமாக போகும்போது பார்த்திங்கனாக்கா 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருப்பீங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல அந்த பொண்ணு யாரையோ பார்த்து சிரிக்குது. உன்னுடைய மனைவி யாரையோ பார்த்து சிரிக்கும்போது நீ அதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவ, ஏய் யாரை பார்த்து சிரிக்கிற, யாரை பார்த்து சிரிக்கிற, என்ன யார் அவங்க, நமக்கே தெரியலையே யார் அவங்க அப்படின்னு நீ கேட்ப. பொண்ணு யாரையோ பார்த்து சிரித்த உடனே ஐயோ தன்னுடைய மனைவி பக்குன்னு இருக்கும் உனக்கு. அப்படியே என்னடா நம்மளை விட்டுட்டு அங்கே யாரையோ பார்த்து சிரிக்கிறாள்னோன்னா அப்படியே உன் மனசு அப்படியே வேதனைப்படும். அந்த நேரத்தில் வேதனைப்பட்டுட்டு இருக்கும். யாரை பார்த்து சிரிக்கிற அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுவான், இல்லைங்க எங்கள் தூரத்து சொந்தம், நம்ம திருமணத்துக்கு வரல, அதனால் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, அதனால் பார்த்து சிரித்தேன் அப்படின்னா. ஓஹோ அப்படியா, சரி நான் வேறு ஏதோ காரணமாக நினச்சிக்கிட்டேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இது திருமணமாகி நடக்கிற நிகழ்ச்சி. ஒரு பெண்ணு ஒருத்தனை பார்த்து சிரித்த உடனே உனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது மனசு, என்னடா சிரிக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு 10 நாள் சென்று நீங்கள் ரோட்டில் அதே மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது உன்னுடைய மனைவி நீ நடந்து போயிட்டுருக்கும்போது கும்பல் கொஞ்சம் நிறையா வந்துட்டுருக்காங்க. அதில் வயசான ஒரு பெரியவர் தள்ளாடி நடந்து வரவர் அங்கேருந்து நடந்து வரும்போது தெரியாத உன் மனைவி மேலே இடிச்சிடுறாரு, முதுகில் இங்கே இந்த இடத்துல இடிச்சிடுறாரு. இடித்த உடனே நீ என்ன பண்ணுவ, அந்த பெரியவன்னு கூட பார்க்க மாட்டேன். யோ என்னையா பெண்ணு வந்துகிட்டு இருக்குது, நீ பார்த்துட்டு வரவேன்னா கண்ணை மூடிக்கிட்டு வரியா, நீ மேலே இடிச்சிட்டு போறிய, இதெல்லாம் இந்த வயசுக்கு சரிப்பட்டு வராது, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, ஐயோ இதெல்லாம் தப்புப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அந்த பெரியவர் சொல்லுவார், ஐயா என்னாலே நடக்க முடியல, தெரியாமல் தான் நான் மேலே பட்டுருச்சு, மன்னிச்சிங்க. ஏன் பாரு மன்னிச்சிங்கன்னு கேட்கும்போதே நீ இன்னும் அதிகமாக தோரணையில் கத்த ஆரம்பிப்ப. ஏன் கத்த ஆரம்பிப்பேன்னா, இது நம்ம கூட பிறந்தது. பொண்ணை பார்த்து சிரித்தா அது என்னத்துக்குன்னு கேட்குற, ஒரு ஆள் இடித்தா அது எதுக்குன்னு கேட்குற. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடந்துக்கிட்டு வந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு பச்சை தமிழனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி. என்ன காரணம், வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்த ஊர், வீரம் செழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு சிரிச்சா போச்சு, மேலே இடித்தா போச்சு. இதுக்கே இவ்வளோ கோபம் வருது. ஏண்டா தம்பி, நான் தாத்தா கேட்குறேன், 76 வயசை தாத்தா தாண்டி போயிட்டேன்ல, தாத்தாக்கு விவரம் புரியல. தாத்தா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன், உன்னுடைய தொட்டு தாலி கட்டின மனைவி நீ விரும்பி எத்தனையோ பொண்ணை பார்த்து இதில் கட்டியிருக்கிற, அந்த மாதிரி கட்டின மனைவிக்கு 2 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, 3 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சித்த வைத்திய மருந்தில் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா மூலிகை ரகசியம் இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டு ஃபைலை எடுத்துக்கிட்டு நீ வெளியே போகிற இல்லையா, ஃபைல் எடுத்துக்கிட்டு வெளியே போகிற. எங்கே போகிற ஃபைல் எடுத்துக்கிட்டு, மாற்று மருத்துவத்தில் போய் சிகிச்சை பண்ண போகிற. ஏன்னா 3 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையே, நீ படித்த மேதாவி, ஐயா பெரிய படித்த மேதாவி,
உன்னை எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது தாத்தா, இல்லையா? பைத்தியக்காரா ஃபைலை எடுத்துக்கிட்டு நீ போறிய, யோசனை பண்ணி பார்த்தியா? நீலாம் என்னத்துக்கிட்ட படிச்சிருக்க யோசனையே பண்ண மாட்டியா? உன்னுடைய மனைவி கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிற, அந்த இடத்துக்கு போகும்போது யோசனை பண்ணி பார்க்கணுமில்ல? தொட்டு தாலி கட்டின மனைவி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் இல்லை அப்படின்ட்டு நீ அங்கேருந்து போகிற. சித்த வைத்திய மருந்தில் கர்ப்பங்களை உற்பத்தி பண்ண முடியும், குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்க முடியும், உன் கணவன் இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவு தகுதி பண்ண முடியும்னு தாத்தா சொல்லி சலிச்சு போச்சு. எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்காம வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவிக்கு செலுத்தணுங்கிற. படுபாவி நீலாம் மனுஷனா? கேட்குறேன், நீலாம் மனுஷனா? என்னடா அது? என்னடா கலாச்சாரத்தை பண்ணுறீங்க நீங்கள்லாம்? என்ன கலாச்சாரத்தை பண்ணுறீங்க? தாத்தா இந்த 76 வயசில் கேட்குறாங்க, அதை கோச்சிக்காத. நீ கோச்சிக்கிட்டா என்னடா? நீ கோச்சிக்கிட்டா என்னடா? எனக்கு என் பேர பையன் தானே. கோச்சிக்கிட்டா என்ன எனக்கு சொல்லு. உனக்கு புத்திமதி புரியணுங்கிறதுக்காக தானே தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சொல்கிறேன். நீ தொட்டு தாலி கட்டின மனைவி தானே. தொட்டு தாலி கட்டின மனைவி நீ மாற்று மருத்துவத்தில் உங்கள் நண்பர் சொன்னாங்க, உங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு நீ அதில் சிகிச்சை பண்ண போறிய. வெக்கமாக இருக்காது? வேதனையாக இருக்காது? படித்த முட்டாளா நீ? கேட்குறேன் நான். உன்னுடைய மனைவிக்கு வேற ஒருத்தர் விந்து, அந்த ஆள் விந்து எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? டாக்டரு கர்ப்பணுக்களை, நல்ல கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கிறாங்க. யார்? வேற ஒருத்தர் விந்திலிருந்து, வேற ஒருத்தருடைய ஆண் குறியிலிருந்து விந்து வெளிப்படுத்தி, அந்த விந்தை வெளிப்படுத்தி அதில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவி, தங்கமான மனைவி, புடம்போட்ட தங்கம், இடிச்சா சிரிக்கிற உன் மனைவி, சிரிச்சா சண்டை போடுற, மேலே இடிச்சிட்டா சண்டை போடுற. அப்படி இருக்கிற யாராவது இதுக்கே நீ இவ்வளோ சண்டை போட்டு பேசுறிய. இப்போ நீயும் மனைவி போகிறீங்க, உன் மனைவியை ஒருத்தன், உன் மனைவி வெளியே யாரோ ஒருத்தர் வெளியே பார்த்து சிரிக்கிறா. சிரித்ததுக்கு உனக்கு கோபம் வருது. ஒரு பெரியவர் தெரியாமல் இடிச்சிட்டு போனார், அதுக்கு உனக்கு கோபம் வருது. இந்த மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கு அவனுக்கு கோபம் வரும்போது நீ எல்லாம் என்னடா மனுஷன்னு கேட்குறேன் நான். என்ன மனுஷன்? வேற ஒருத்தர் ஆண் குறி. இதை கேட்டுக்க கவனமா. தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டில் ஆளாக இருந்தால் நிச்சயமாக நீ இதை கேட்டு திருந்தணும். புரியுதா? விளையாடுறீங்களா? விளையாட்டு காட்டுறீங்களா? தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தை மாற்றுறீங்களா? மாற்றுங்களா பார்க்கலாம். எவ்வளோ தான் மாற்றுவீங்களா பாரு. கலாச்சாரத்தை மாற்றி பாரு. கலாச்சாரத்தை மாற்றுறானுங்களாம். வேற ஒரு ஆண் குறியிலிருந்து வெளிவந்த விந்தில் இருக்கிற கர்ப்பன்களை எடுத்து புடம்போட்ட தங்கம், என் மகள் போன்ற பெண்கள் புடம்போட்ட தங்கம், நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த. நீ படுபாவி. நீ இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை. இல்லன்பத்தில் இருக்கிற சக்தி உனக்கு கிடையாது. ஆண் குறியில் பவர் கிடையாது. குழந்தை பாக்கியம் உண்டாகிற கரு அணுக்கள் உனக்கு கிடையாது. ஏன் திருமணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்ச வாழ்க்கையை வீண் பண்ணி, குட்டிச்சவர் பண்ணி, சின்ன பண்ண படுத்தி நாசப்படுத்திக்கிட்ட. உன் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அறிவு இருக்குதா? இப்போ படித்த பையனுக்கு அறிவு இருக்குதா இல்லையா கேட்குறேன். நீ விந்து கட்டுப்பாடு இல்லை, உடம்புல இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, உங்கள் உடம்புல கர்ப்பணுக்கள் இல்லைங்க போது எதுக்கடா கல்யாணத்தை பண்ணுற? எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறேன். நீ தமிழ்நாட்டில் பிறந்தவனா? கேட்குறவன தமிழ்நாட்டில் பிறந்தவன் இந்த தப்பை யாரும் செய்ய மாட்டான். தமிழ்நாட்டில் பிறந்தவன் பச்சை தமிழனாக இருந்தால் இந்த தப்பை செய்ய மாட்டான். அப்பா நான் தெரியாமல் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேன்பா, இப்போ கல்யாணம் வேண்டாம்பா, என்னை குணப்படுத்தி கொடுத்து அப்புறமேல் கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீ மனுஷன். அதை விட்டுட்டு கடவுளே வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவி பத்திரமாத்து தங்கம், புடம்போட்ட தங்கம், அந்த மனைவிக்கு கர்ப்ப பைக்குள்ளே போய் வேற ஒருத்தர் ஆண் குறியிலிருந்து வந்த விந்தை போய் வச்சினா போடாடே, நீ எல்லாம் மனுஷனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. உண்மையாலுமே கேட்குறேன். கோவம் வரட்டுமே. அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ண போகுது? கோவம் வரட்டுமே. இது எதுக்காக சொல்கிறேன்? தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றாதீங்கடா. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றாதீங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன மாதிரி கலாச்சாரம் தெரியுமில்ல உங்களுக்கு? பெண்களை கையெடுத்து கும்பிடுறோம். பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு தான். உலக நாடுகள் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு 3வது ஆண் மனுஷன்லேருந்து ஆண் குறியிலிருந்து வந்த விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவியினுடைய கர்ப்பணுக்களை, தம்பி நான் கேட்குறத கவனமாக கேட்டுக்க. இப்போ உன் மனைவிக்கு நீ என்ன பண்ணுற? வேற ஒரு ஆள், அந்த ஆள் 3வது மனுஷன், யார் ஊர் பேர் தெரியாது, நல்லவனா கெட்டவனா திருடனா கொள்ளக்காரனா முடிச்சு வைக்க மூட்டை தூக்குறவனா
என்ன மாதிரி ஆளுன்னு தெரியாது. அவனுடைய விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்கள் யாரோ டாக்டர் மருத்துவர்கள் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி எடுத்து உன் மனைவிக்கு செலுத்துறிய. உன் மனைவி வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை சுமக்கலாமா? டே தம்பி, இது கலாச்சாரம் மாறி, இந்த கலாச்சாரத்தை மாத்திரையாடா தம்பி. வெக்கமா இல்லை, வேதனையா இல்லை, வருத்தமா இல்லை? உன் மனைவி தொட்டு தாலி கட்டின மனைவி உன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் ஊறி ரத்தத்தில் விந்து கட்டுப்பாடு வந்து விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி கர்ப்பணுக்களில் நீ இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உன் ஆணுக்குரிய தகுதி பண்ணி அதில் இல்லன்பத்தில் ஈடுபடும் போது போதுமாமா முடியலமாமா சிரமமாக இருக்குமாமான்னு அந்த பொண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லன்பத்தில் ஈடுபட்டு பிறக்க வேண்டிய குழந்தை படுபாவி நீளம் மனுஷனா என்னன்னு எனக்கு தெரியல. வேற ஒருத்தர் முடியாத போச்சா? உன்னால் முடியாத போச்சா? கை கால் இல்லாமல் போச்சா? ஆண்டவன் படிக்கும்போது அற்புதமாக தானே படைச்சிருக்கான். பேர் சொல்ல பிள்ளையோட தான் படைச்சிருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒருத்தர் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உன் மனைவிக்கு செலுத்துறேன்னா இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரில. ஆனால் இந்த மாதிரி செஞ்சங்க வருங்காலம் தமிழ்நாடவே இருக்காது. வீரபாண்டி கட்டபொம்மன் போகிறதும் நம்ம ஊரில் தான். கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்ததும் நம்ம பூமியில் தான். புரியுதா உனக்கு? கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்ததும் நம்ம பூமியில் தான். இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கும்போது ஏண்டாக்கன்னு படித்த முட்டாள் எல்லாம் வீண் பண்ணுறீங்க, சக்தியை விரயம் பண்ணுறீங்க. வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கிறிய. வெக்கமாக இருக்காது? வேதனையாக இருக்காது? நாளைக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? போங்கடா டே, நீலாம் கலாச்சாரத்தை மாற்றுறானுங்க. என்ன கலாச்சாரம்? அந்த மாதிரி பெண் வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு குழந்தை பிறக்கணுமா? அந்த மாதிரி ஒரு குழந்தை உனக்கு தேவையா? இதுக்கு ஒரு உதாரணம் புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்க. சமீபத்தில் கேரளாவிலேருந்து கணவன் மனைவி 2 பேர் என்னுடைய தலைமை ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. என் எதிரில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, தாத்தா என்னுடைய முதுவை ஒரு நிமிஷம் பாருங்கள், என் கணவர் எத்தனை சூடு வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். நான் எந்திரிச்சு பார்த்துட்டு, அட படுபாவி, என்னடா நீலாம் ஒரு ஆண் மகனா, தமிழ்நாட்டில் பிறந்தவனா, இப்படி இத்தனை சூடு வச்சுருக்கிய அப்படின்னேன். தாத்தா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நான் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்ட்டு எங்கள் சொந்த பந்தமெல்லாம் நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு என் மனைவிகிட்ட சொன்னால் மனைவி ஒத்துக்க மாட்டேன்றா. 3 வருஷமாக எங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது. கடைசியாக உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்ததுனால தான் இங்கே புறப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லும்போது கேட்டேன், நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், கேரளாவில் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா. இவ்வளோ பெரிய அதிகாரியாக இந்த தப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என்ன சொன்னான் அந்த பையன், தாத்தா இப்போ நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். என் மனைவி இதுக்கு வேண்டான்னு சொல்லி சொல்கிறா. மாற்று மருத்துவத்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கிறது வேண்டான்னு சொல்கிறான். அதுக்கு உங்கள் முன்னாடி அவள் சொல்லட்டும், அந்த மாதிரி மாற்று அணுக்களை எடுத்து வச்சா ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்னு நீ சொல்லு. அந்த மாதிரி பாதிப்பு இருந்ததுன்னா நீ சொல்கிறத நான் கேட்டு நடக்கிறேன். இல்லை நீ சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா தாத்தா முன்னாடியே நீ ஒத்துக்கணும், மாற்று மருத்துவத்திலேருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னான், மாமா நம்ம வீட்டுக்கு கேரளாவில் 2-3 நண்பர்கள் உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வராங்க இல்லையா, அந்த நண்பர்களை எனக்கு மனசுக்கு பிடிச்ச நண்பரை ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடு. அந்த நண்பனோட அவனுடைய வீட்டில் போய் நான் இருந்துக்கிறேன். அவனுடைய வீட்டில் இருந்து அவனை தினசரி இல்லன்பத்தில் ஈடுபடுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை உன் நண்பனை ஈடுபட சொல்லி இல்லன்பத்தில் ஈடுபட்டு மாதங்கள் கடந்து போய் கர்ப்பம் உண்டாகி அதில் குழந்தை பிறக்குது. அந்த மாதிரி குழந்தை பிறக்கும்போது எப்படி குழந்தை பிறக்குது? உன் நண்பன் உன்னால் முடியலைங்கிறதுனால உன் நண்பன்கிட்ட போய் அவனோட வாழ்ந்து அவனோட கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை பிறந்ததை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். உங்ககிட்ட மாமா இந்த மாதிரி உன் நண்பங்கிட்ட உடலுறவு வச்சு பிறந்த குழந்தை இது, இந்த மாமா நம்ம குழந்தை தான் இது, வாங்கிக்க மாமா அப்படின்னு கொடுக்குறேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டான். யார்? அந்த பொண்ணு. வாங்கிக்கிறியா மாமா அப்படின்னு கேட்டா. கேட்டவுடனே என்ன பண்ணான், எந்திரிச்சு பலார்னு கன்னத்தில் அடிச்சிட்டான். டே தம்பி, இவ்வளோ படிப்பு படித்தவன் அடிக்கக்கூடாதரா, எதுக்குடா அடிக்கிற அப்படின்னு திட்டிட்டு அந்த பொண்ணை பார்க்குறேன்.
பொண்ணு வந்து மௌனமாக இருக்குது. இந்த பையனை பார்க்கும்போது இந்த பையனை பார்த்த உடனே இந்த பொண்ணு வேற ஒருத்தர் விந்திலிருந்து கர்ப்பணுக்களில் பிறந்த குழந்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கடன்னு அழுதுகிட்டு இருக்கான். நான் அதை பார்த்துட்டு என்ன சொன்னேன், டே தம்பி, ஆண் மகன் என்றைக்குமே அழுவக்கூடாது. ஆண் மகன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாது. கண்ணை தொட அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பையன் அந்த பெண்ணுடைய கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் ஒத்திக்கிட்டு, ஐயோ ஆண்டவனே, நான் வாழ்க்கையில் பெரிய தப்பை செய்ய இருந்தனே, நீயும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், தாத்தா, நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன், தமிழ்நாட்டில் ஆளானவன் இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு நான் விடமாட்டேன், உயிர் போனாலும் இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு விடமாட்டேன் தாத்தா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் அவன்கிட்ட திரும்ப கேட்டேன், 3 வருஷமாக இதுக்காகத்தாண்டா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த பொண்ணு சொன்னது நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா உங்கள் 2 பேர்த்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தாத்தா, நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் தாத்தான்னு சொன்னோம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் குழந்தை பாக்கியத்தை பண்ணிக்கணும்னா அதுக்கு அவன் சுகத்தை அனுபவித்து பெற்று கொடுக்குறா, அதில் தப்பு இல்லையே, அது தப்பு இல்லையே. இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை வாழ்க்கையை வீண் பண்ணி சின்ன பின்னமாகி குட்டிச்சவராகி போய் வீணாகிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த விளக்கம் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் குழந்தைய நிற்கணும் அப்படிங்கிறபோது இந்த விளக்கம் உங்களுக்கு சூடு வச்ச மாதிரி இருந்திருக்கா இல்லையா? புரிஞ்சதா இல்லையா தம்பி? புரியலன்னா இதுக்கு இன்னும் ஒரு விளக்கமும் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்க. என்ன விளக்கம் அப்படின்னாக்க, மதுரையிலேருந்து கணவன் மணி 2 பேர் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, தாத்தா நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்காக மதுரையிலேருந்து வந்திருக்கோம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அது விளக்கம் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, நான் பிறந்த ஊர் மதுரை, இப்போ சென்னையில் உயர்ந்த போலீஸ் அதிகாரியாக நான் இந்த போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு கும்பிடு போட்டோன்னே அந்த தம்பி என்ன சொன்ன, அப்படி தாத்தா நான் உங்கள் பேரன் தாத்தா, நான் உங்கள் பேரன், எதுக்காக எந்திரிக்கிறீங்க, கும்பிடு போடாதீங்க, உட்காருங்க, நான் உங்கள் பேரன் தாத்தா, இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் உங்கள் பேரன் தான் அப்படின்னு சொன்ன. அப்படி உண்மையாலுமே மனசுக்கு இந்த சந்தோஷம் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி இந்த மாதிரி நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செஞ்சுக்க போனீங்களே, அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டேன். தாத்தா அந்த மாற்று மருத்துவத்தை மருத்துவர்கள் சொன்னாங்க, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் குழந்தை பாக்கியம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, அந்த கலாச்சாரம் எனக்கு ஒத்துக்கலை தாத்தா அப்படின்னு. ஏக்கன்னு ஒத்துக்கலை அப்படின்னு. அப்போ அந்த தம்பி சொன்ன, அப்படி தாத்தா அந்த மாதிரி வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு தான் குழந்தை பாக்கியம் பண்ணிக்கணும்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுவோம் தாத்தா, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது தாத்தான்னு சொல்லும்போது எனக்கு மனசு இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ சொன்ன, அப்படியே தம்பி தாத்தா நான் பிறந்து வளர்ந்ததே கற்புக்கரசி கண்ணகி பிறந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் நான். அப்படி இருக்கும்போது வேறு என்னுடைய மனைவி தொட்டு தாலி கட்டின மனைவிட்ட வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சா நான் மனுஷனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லையே தாத்தா அப்படின்னு. உண்மையாலுமே கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த பூமியிலிருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு இன்னும் மகிழ்ச்சி இல்லை.